வெங்காயம் வந்து ஓரளவு வேகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து தயிருக்கு ஹாய் செலகுட்டீஸ், நாங்கள் தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோ சொல்லு. இன்னைக்கு நம்ம வந்து 1 kg சிக்கன் வாங்கி பிரியாணி செய்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க நம்ம அண்ணாக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு, அதனால் வந்து ஒரு 4 பேருக்கு செய்கிறேன். ஸோ 1 kg மட்டும் வாங்கி தான் செய்கிறேன். சிக்கன் பிரியாணி, முட்டை வறுவல், அப்புறம் வெங்காய பச்சடி. ஸோ இது 3மே செய்ய போகிறேன். சமையல் வீடியோ கேட்டனால தான் நான் இதை எடுத்தேன். ஸோ எதுக்கு மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்களா என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்களா, தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சாச்சு, புதினா, பாப்பா பிரியாணிக்கு தேவையானதுலாம் ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம பார்ப்போம். சிக்கன் கழுவி வச்சுருக்கேன், எப்படி கழுவணும்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், சிக்கன் கழுவியாச்சு, அரிசி ஊற வச்சாச்சு, முட்டை இதெல்லாம் இந்த சைடில். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, எல்லாம் பண்ணிட்டேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, கடல்பாசி எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் 4 எடுத்து போட்டுக்கணுமா? அதுக்கப்புறம் நம்ம வந்து தயிருக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்குற போது நம்ம தயிர் பேஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காக இப்போ தயிர் பச்சடிக்கு வெங்காயம் நிறையா இந்த வெங்காயம் வீட்டில் அரைச்சி வச்சு இங்கே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம். ஓகே, புதினா, கொத்தமல்லி,
செய்யறாரு தயிர் போட்டு ஐயோ சாரி கறி போட்டு ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா கறி போட்டு வச்சு அடுத்து நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கணும். இதில் வந்து கொஞ்சமாக பிரியாணி மசாலா இதை வந்து நான் ஃபைனலாக மசாலாலாம் போட்டு நல்லா உன்னோட பிரியாணி மசாலா வேற மிளகாத்தூள் கலருக்காக கேசரி பவுடர் கலந்து விட்டுட்டு 2-3 மினிட்ஸில் அரிசி போட்டு ஓகே.
இந்த மாதிரி இருக்கு. போதும் பெப்பர் தூள் பிரியாணி பார்த்தீங்களா ரெடி. சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ வந்து நம்ம பிளேட்க்கு மாற்றிடுவோம். பிளேட்டுன்னா எடுத்துட்டு போகணும்ல. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சாப்பாடு, தயிர், முட்டை. நாங்கள் பசி எடுத்துச்சுனால இங்கே சாப்பிட்றோம். சூப்பராக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். போகும்போது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேறு யாருக்கும் இல்லை, எங்கள் கையால் எங்கள் அண்ணனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால தான் சமைச்சு கொண்டு வந்திருக்கோம். எப்படி அழகாக நடிக்கிறாரு. ஓகே, சாப்பிடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கும் வந்துட்டோம். ஸோ வந்து நாங்கள் சமைச்சது நல்லா இருந்தது சொன்னாங்க. என்ன குட்டி? நல்லா தானே இருந்தது. இன்னைக்கு செஞ்சது சூப்பராக தான் செஞ்சேன். ஜூஸியாக இருந்தது சொன்னாங்க. முட்டை இதெல்லாமே செஞ்சேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த வீடியோன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி ஆச்சு ஏதாச்சும் சமையல் வீடியோ எனிவே ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் ஒரு அப்டேட் வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, பாய். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.